ஹாய் ஸ்மால் வெல்னஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இது ஒரு சிறிய பதிவு. பங்குனி உத்திர விரத நாள்னா என்ன, அந்த நாள்ல நான் ஏன் விரதம் இருக்கணும், விரதம் இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும், இப்படின்ற இந்த 3 கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க டைரக்டா நம்ம பதிவுக்குள்ள போகலாம். முதல்ல பங்குனி உத்திரம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாதம் தமிழ் மாதங்கள்லயே கடைசியா வரக்கூடிய 12வது மாதம். அதே மாதிரி உத்திர நட்சத்திரம்ங்கிறது 12வது நட்சத்திரம். இது ரெண்டும் சேர்ந்து பௌர்ணமி திதியில வர்றனாலதான் நம்ம பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்றோம். சில ஆண்டுகள்ல இந்த பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் தனித்தனியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருடம் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் தனித்தனியான நாட்கள்ல தான் வருது. அந்த மாதிரி நேரத்துல நட்சத்திர நாளதான் நீங்க விரத நாளா அனுஷ்டிக்கணும்னு சொல்றாங்க. இந்த பங்குனி உத்திர நாள்ல ஏன் நம்ம விரதம் இருக்கணும், ஏற்கனவே நமக்கு பௌர்ணமி அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள். பௌர்ணமிக்கு நம்ம விரதம் இருந்து சிவன் கோயிலுக்கு போனோம்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பௌர்ணமி திதி அப்படிங்கறதே ரொம்ப விசேஷமான ஒரு திதி. சோ இந்த பௌர்ணமி திதியில இந்த உத்திர நட்சத்திரத்துல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் நடந்தது. அதே மாதிரி நம்ம மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் மதுரையில கல்யாணம் நடந்தது. நம்மளுடைய ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்த நாள் இந்த பங்குனி உத்திர நாள். இப்படி தெய்வங்கள் எல்லாத்துக்குமே கல்யாணம் நடந்த நாள் பாத்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர திருநாள். இந்த நாள்ல நம்ம கல்யாண நேரத்துக்காக காத்துட்டு இருக்க எல்லாருமே விரதம் இருந்து சாமியை கும்பிட்டோம்னா நமக்கு கல்யாண வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இத கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ முருகப்பெருமானுக்கு தான் இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப அதிவிசேஷமாக கொண்டாடப்படுது. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா பழனியில இந்த பங்குனி உத்திரத்தை ஒரு தேரோட்ட திருவிழாவாவே கொண்டாடுவாங்க. அதே மாதிரி எல்லா முருகன் கோயில்கள்லயும் பால் அபிஷேகம் நடக்கிறது ரொம்ப விமர்சையா நடத்தப்படுது. சோ இந்த நாள் உங்களுக்கு முக்கியமான நாள். சோ யாரெல்லாம் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களோ இல்ல கல்யாண நேரம் கூடி வரணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே இந்த நாளை விரத நாளா எடுத்துக்கலாம். விரதம் இருக்கிறவங்க சூரியன் உதிக்கும் போது உங்க விரதத்தை ஆரம்பிக்கணும். சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் உங்க விரதத்தை முடிக்கணும். நீங்க விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பாடே எடுத்துக்கலாம். அந்த நாள்ல முருகரை பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கணும். நீங்க கோயிலுக்கு போய் விளக்கேற்றலாம். உங்களுடைய மன அமைதிக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே செய்யலாம். கடவுளுக்கு பூ கட்டி போட்டீங்கன்னா இன்னும் அதிகமான சிறப்புனே சொல்லப்படுது. இந்த நாளை பயன்படுத்தி நீங்க உங்களுக்கு வேண்டிய கல்யாண வரத்தை கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த வாரம் உங்களுக்கு வேற ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். நன்றி.